கிராமப்புற தபால்காரன். ஆனால் நான் போகிற இடம் வந்து எல்லாமே காடு தான். காலுக்கு சக்தி, மனசுக்கு தைரியம், புத்தி கூர்மை, இது 3 இருந்தால் தான் இந்த காட்டுக்களை வந்து நம்ம வேலை செஞ்சு மக்களுக்கு சர்வீஸ் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு வந்து 15 கிலோமீட்டர் கட்டாயம் பயணம் பண்ணியே ஆகணும். அது வந்து யானை வந்து ஒரு தடவை லெட்டர் எடுத்துகிட்டு போகும்போது தொத்திட்டு வந்துருச்சு. அப்போ யானைகிட்ட இருந்து 2-3 டைம் தப்பிச்சிருக்காரு. பெரிய யானை வந்து திடீர்னு அந்த பள்ளத்திலிருந்து எட்டி குதிச்சு வந்துருச்சாங்க, சத்தம் போட்டுக்கிட்டு வந்துருச்சு. அவரை பின்னாடி போய் எருமை தூக்கி விட்டு துணியெல்லாம் கிழிஞ்சு துட்டு ட்ரெஸ்ஸில் தான் இருந்தார். அப்படி இருந்தும் கூட இவர் அந்த வழியில் தான் தைரியமாக வருவார். நமக்கு வந்து கடவுள் கொடுத்த வேலை, அந்த வேலை வந்து காடாக இருந்தேன்னா வீடாக இருந்தா மனுஷனுக்கு தலை விதி, தலை எழுத்து எங்கே எழுதியிருக்குதோ அங்கே தான் அதுதான் நடக்கும். ஓல்டேஜ் பென்ஷன் வரும்னு சொல்லி அப்படி வந்த உடனே அந்த அம்மாவுக்கு அந்த மணியாளர் கொண்டு போய் கொடுக்கலான்னு சொல்லி போட்டு நான் வரும்போது அந்த அம்மா வந்து இறந்துட்டாங்க. என் பேர் டி சிவன். நான் இங்கே வந்து தபால் அலுவலகத்தில் வந்து கிராமப்புற தபால்காரன். இந்த வேலை வந்து காலையில் 10 மணியிலிருந்து மத்தியானம் 3 மணி வரைக்கும் நான் இந்த டியூட்டியில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதை ஒரு நாளைக்கு வந்து 15 கிலோமீட்டர் கட்டாயம் பயணம் பண்ணியே ஆகணும். அந்த 15 கிலோமீட்டர் பயணம் பண்ணினா தான் நம்ம வந்து இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் போய் பார்த்து பேசி அவங்களுக்கெல்லாம் லெட்டர் கொடுத்துட்டு வரணும். அதே மாதிரி ஏதோ ஒரு லெட்டர் கிட்ட வந்தால் கூட எந்த டைம் நேரங்களும் பார்க்குறது, அந்த நேரத்துக்கு அவங்ககிட்ட போய் அந்த வீட்டில் எந்த டைம் இருக்குதோ அந்த டயத்துக்கு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் விளையாடு. ஆனால் நான் போகிற இடம் வந்து எல்லாமே காடு தான். அந்த காட்டு வழியில் பாதையில் வந்தால் தான் மக்களை பார்க்க முடியும், இல்லைன்னாக்கா கொஞ்சம் கஷ்டம்தான் நமக்கு. நல்ல ஆர்டர் கொடுத்துருக்குறாரு. சரி, நீங்கள் இன்னும் நல்லா இருக்கணும். என்னை காப்பாற்றுறதே தியானம், மனுஷனுக்கு தியானம். ஓம் பூர்ப்பு வஷ்வஹா ஹே தத் சபித்துர்வரேணியம் பர்கோ தேவஷ்ய தீமக்கி இதியோ யோனா பிரச்சோதயாத். அவர் நம்முடைய எண்ணங்களை தூண்டுகிறாரோ அப்படிப்பட்ட ஒளிமிக்கவராயுடைய சூரியனுடைய மிகவும் உயர்தரமான தேசத்தை தியானம் செய்வோமாக. காட் தோ ஆர்ட் ஆஃப் லைஃப், கிவர் ஆஃப் லைஃப், remover of pains and sorrows, the best over of happiness, O creator of the universe in my life, the supreme, destroy the guidance out of intellect in the world. பவானி. காலுக்கு சக்தி, மனசுக்கு தைரியம், புத்தி கூர்மை, இது 3 இருந்தால் தான் இந்த காட்டுக்களை வந்து நம்ம வேலை செஞ்சு மக்களுக்கு சர்வீஸ் பண்ண முடியும். இந்த 3 கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டாக்கோ நம்ம தியானம் பண்ணணும். அவர் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சிருவாரு. எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு போய் யோகா பண்ணிட்டு வந்துட்டு அப்புறமா ஏதாவது செஞ்சு வச்சுருந்தேன்னா சாப்பிட்டுட்டு அப்புறம் அவர் கிளம்பிடுவார். ஒரு 9 மணிக்கு போயிட்டு ஒரு 3-4 மணிக்கு வீட்டுக்கு வருவார். அப்போ அது வீட்டுக்கு வந்துட்டு அவருக்கு சாப்பாடு. என்னுடைய எல்லை வந்து குன்னூர் RS போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அங்கேருந்து மெயில் பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு கிராம பஸ்ஸில் ஏறி பாதியில் வந்து இறங்கி அங்கேருந்து நடந்து வர ஆரம்பித்தேன்னா நடபாதை வழியாக வந்து காட்டு வழி, சோள வழி, டீ எஸ்டேட் வழி, இந்த தனியார் தேயிலை தோட்டம் இருக்குது, அந்த தோட்டத்து வழியெல்லாம் நடந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் நடந்து வந்தால் அங்கே வந்து ஒரு சின்ன கிராமப்புற தபால் அலுவலகம் இருக்குது. அந்த அலுவலகத்தில் தான் எனக்கு டியூட்டி. அந்த அலுவலகத்துக்கு வந்து மெயில் பேக்கெல்லாம் கொடுத்து இருக்கிற லெட்டர்களெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுக்கிட்டு முதல் வந்து கீழ் சிங்காரா எஸ்டேட்,
ரெண்டாவது வந்து அங்கே இருக்கிற இல்குரோ ரயில்வே ஸ்டேஷன், மூணாவது வந்து வடுகன் தோட்டம், நாலாவது வந்து மரப்பாலம், அஞ்சாவது வந்து கேஎன்ஆர் நகர், ஆறாவது வந்து குறும்பாடி. இந்த 6 கிராமம். 2 மணி நேரத்தில் இந்த வேலையெல்லாம் நான் முடிச்சாகணும். 15 கிலோமீட்டர் நான் நடந்து மக்களையெல்லாம் பார்த்து இவங்களுக்கெல்லாம் லெட்டரெல்லாம் கொடுத்து முடிகிறதுக்கு வந்து 3 மணிக்கு கிட்ட வந்துடும். 3 மணிக்கு வந்து இந்த குன்னூர் பஸ் வரும். அந்த பஸ்ஸில் ஏறி நான் வந்து குன்னூர் போயிடுவேன். அவர் வந்தார் வீட்டில் என்ன சோறு சாப்பிட்றாரு அதோடு சரி. பட் போயிட்டு அவர் வீட்டுக்கு எத்தனை மணிக்கு சாப்பிடுவாரு நம்மளுக்கும் தெரியாது. இப்படியே போய் இங்கே ரயில்வே அந்த வெளிக்குற போய் அங்கேருந்து மேற்படையரோட பஸ்ஸை பிடிச்சி அதுக்கப்புறம் வீட்டுக்கு எத்தனை மணிக்கு சேருவார், எப்போ சாப்பிட்றாருன்னு தெரியாது. ஏன்னா அந்த காட்டுக்குள்ளே ஒன்றும் கிடைக்காது வேறு. போஸ்ட் ஆஃபீஸிலேருந்து தபால் எடுத்து மேலே மேல் சிங்கராவில் வந்து இறங்கி வருவார். அங்கேருந்து ஷார்ட்கட்டில் தான் வரணும். கல்லெல்லாம் இவ்வளோ பெரிய ஜல்லிக்கல் தான் ரயில்வே ட்ராக்கில் இருக்குது. அந்த வழி தான் வருவார். அப்போ யானைக்கிட்டேருந்து 2-3 டைம் தப்பிச்சிருக்காரு. அது வந்து யானை வந்து ஒரு தடவை லெட்டர் எடுத்துகிட்டு போகும்போது துரத்திட்டு வந்துருச்சோம். அதனால அவர் அங்கேருந்து அது தப்பிக்கிறது கூட ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. நான் ஒரு தடவை வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது குட்டி யானை, 2 பெரிய யானை, அது வந்து செடிக்கல் நின்றுக்கிட்டு இருந்தது எனக்கு தெரியல. நான் வந்து அங்கே ஒருத்தர் வீட்டுக்கு வந்து லெட்டர் இருந்துச்சு. அந்த லெட்டர் கொடுக்கும்போது அந்த பெரிய யானை வந்து திடீர்னு அந்த பள்ளத்திலிருந்து எட்டி குதித்து வந்துருச்சு. என்கிட்ட சத்தம் போட்டுக்கிட்டு வந்துருச்சு. பக்கத்தில் இருக்கிற ஒரு வேலி இருக்குது. அந்த வேலியை தாண்டி ஒரு மரத்துக்கு பின்னால் போய் நின்றுக்கிட்டேன். அந்த மரம் வந்து போகிற வழியில் இருக்குது. அந்த மரம் தான் என்னை காப்பாற்றி விட்டுச்சு. தப்பிச்சு வெளியில் வந்து அப்புறம் அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாருங்க. இந்த மாதிரி யானை என்னை துரத்திட்டு வந்துருச்சு, இருந்தாலும் நான் கொஞ்சம் இந்த பக்கம் வந்துட்டேன், நான் பயப்படாதீங்க, நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஃபோன் பண்ணார். இப்போ ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் ஒர்க்க எப்பவுமே போகிறாருன்ற பழக்கத்தில் வந்துட்டார். அவரை பின்னாடி போய் எருமை தூக்கி போட்டுருச்சு. துணியெல்லாம் கிழிஞ்சு வித்துட்டு ட்ரெஸ்ஸில் தான் இருந்தார். அப்படி இருந்தும் கூட இவர் அந்த வழியில் தான் தைரியமாக வருவார். நான் வேண்டான்னு தான் சொன்னேங்க. அது காடு, நிறைய மிருகங்கள்லாம் இருக்குது, அங்கே வேண்டான்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு என்னை வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த காட்டுக்கு வரேன்னு சொல்ல உடனே அவங்க வந்து ரொம்ப பயப்பட்டாங்க. அவங்க வந்து வேலை வேண்டாம், நீ வந்து வீட்டில் ஏதாச்சும் இருந்துக்கோ, வேறு எங்கேயாச்சும் வேலை ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. எனக்கு பயமாக தான் இருக்கவங்க வீட்டிலேருந்து போகும்போது. ஆனால் அவர் சொல்லிட்டு போவாருங்க, நீ பயப்படாத, எது நடந்தாலும் நடந்துட்டு போகுது, நீ ஒன்றும் பயப்படாது அப்படின்னு சொல்லுவார். நான் இங்கேருந்து போய் அங்கே ஒரு கோயில் இருக்குதுங்க, விநாயகர் கோயில். அந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் அவரை வந்து நல்ல மாதிரி நீங்கள் தான் கொண்டு வந்து கூட்டிகிட்டு வந்து நீங்கள் தான் வீடு சேர்க்கணும்னு சொல்லி சாமி கும்பிட்டுட்டு அனுப்பி விட்டுட்டு அப்புறம் நான் வீட்டுக்கு வந்துடுவேங்க. ஆனால் நான் சொன்னேன், அப்படி இல்லை, அதுக்கு நீ சொல்கிறதெல்லாம் கரெக்ட் இல்லை. நமக்கு வந்து கடவுள் கொடுத்த வேலை, அந்த வேலை வந்து காடாக இருந்தேன்னா வீடாக இருந்தா மனுஷனுக்கு தலை விதி, தலை எழுத்து எங்கே எழுதியிருக்குதோ அங்கே தான் அதுதான் நடக்கும். எங்கே போட்டாலும் நம்ம போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு அவங்களே 2 டைம் இந்த ஏரியாவுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கெல்லாம் இந்த காட்டு வழி பாதையெல்லாம் காட்டி அவங்களுக்கு அந்த பயத்தையெல்லாம் போக்கி விட்டு அவங்களுக்கு வந்து சந்தோஷப்படுத்தி விட்டோன்னே அவங்க வந்து என்னை பற்றி கவலைப்படுறதே இல்லை. ஒரு தடவை எங்களை அங்கே கூட்டிகிட்டு போய் காமிச்சாரு என்கிட்ட. ஏன்னா நீ பயப்பட வேண்டாம், ஏதாவது எனக்கு ஆயிடுச்சுன்னா கூட நீ எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்து காமிப்பல்ல, அதனால நீ வாணி என்னை ஒரு தடவை கூட்டிகிட்டு போய் காமிக்கும் போது ஒரு யானை வந்துடுச்சு. அந்த யானைக்கிட்ட கொஞ்ச நேரம் தியானம் பண்ணி அந்த சாமி கும்பிட்டதுக்கு பின்னால் அந்த யானை போயிடுச்சுங்க. மேல் சிங்காராவிலிருந்து கீழ் சிங்காராவில் எல்லாம் தேயிலை பிரிக்கிறவங்க, தேயிலை தோட்டத்தில், தனியார் தோட்டத்தில் தேயிலை பிரிக்கிறாங்க. அவங்களுக்கு ஓல்டு பென்ஷன் இருக்கும், அல்லது வேறு தபால் வரும், இல்லை மணி ஆர்டர் அனுப்ப வேண்டி வரும் பிள்ளைங்களுக்கு, படிக்கிற பிள்ளைங்களுக்கு. இதெல்லாம் அனுப்பணுன்னா இவர் வீடு வீடாக போய் கொடுப்பாரு. உதாரணத்துக்கு இப்போ அங்கேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் தையல் பிரிக்கிறாங்கன்னா அந்த இடத்துல போய் அந்த அம்மாக்கிட்ட பென்ஷன் கொடுத்துட்டு வருவாங்க. அப்படி ஒரு குணம். எதை கடவுள் புண்ணியத்தில், உங்கள் புண்ணியத்தில், உங்களுடைய ஆசீர்வாதத்தினால நாங்கள் நல்லா இருக்கோம். நான் வந்து இந்த வழியில் நான் போகும்போது எனக்கு வந்து மறதி ஜாஸ்தி ஆகும். மனுஷனுக்கு வயசாக மறதி வரும். அந்த மறதி வந்து இருக்காமல் இருக்கிறதுக்கு நான் வந்து நம்பர்கள் எல்லாம் வந்து நான் சொல்லிட்டு வருவேன். அந்த நம்பர் வந்து 1000லேருந்து ரிவர்ஸில் சொல்லிட்டு வருவேன். அப்படி சொல்லிட்டு வரும்போது நமக்கு வந்து நம்மளுடைய எண்ணங்கள் வந்து வெளியில் எங்கேயே போகாது. நம்ம கூட நம்மளுடைய எண்ணம் நம்ம கூடவே இருக்கும். ஏன்னாக்கு இந்த வனவிலங்குகள்லாம் இங்கே இருக்கும்போது நான் வந்து என்னுடைய எண்ணத்தை வெளியே விட்டேன்னாக்கோ வனவிலங்குகள்லாம் தாக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக, ரொம்ப ஜாக்கிரதையாக நான் வந்து என்னுடைய அந்த நம்பர்ஸ் கவுண்டிங் பண்ணிக்கிட்டு என் பாட்டுக்கு நான் போயிட்டே இருப்பேன். மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி என்னென்னா, ஒரு அம்மாவுக்கு
பென்ஷன் வர வேண்டியிருக்கு. ஆனால் அந்த அம்மா ஹாஸ்பிட்டலில் சிஎம்சி கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்காங்க. அந்த அம்மாவுக்கு செலவுக்கு பணம் இல்லை. ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே பென்ஷனை கொண்டு போய் இவர் இங்கேருந்து பஸ் சார்ஜ் போட்டு கோயம்புத்தூரில் போய் சிஎம்சியில் அவங்க பெட்டில் கொண்டு போய் கொடுத்து இவரும் அன்பளிப்பாக ஒரு தொகையை கொடுத்துட்டு வந்திருக்காரு. அதெல்லாம் பாராட்டக்கூடியது. ஒருத்தர் வந்து நான் வந்து மணி ஆர்டர் வந்து 6 மாதமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மணி ஆர்டர் 1000 ரூபாய் வயசான ஓல்டேஜ் பென்ஷன் வரும்னு சொல்லி அப்படி வந்த உடனே கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அது பென்ஷன் அது வரைக்கும் வரல. ஒரு நாள் வந்துருச்சு, திடீர்னு வந்துருச்சு. வந்த உடனே அந்த அம்மாவுக்கு அந்த மணி ஆர்டர் கொண்டு போய் கொடுக்கலான்னு சொல்லி போட்டு நான் வரும்போது அந்த அம்மா வந்து இறந்துட்டாங்க. அப்புறம் எனக்கு ரொம்ப மனசு சங்கடமாகி என் கண்ணிலேயே கண்ணீர் வந்து நான் வந்து வேறு ஒன்றும் செய்ய முடியாது. அந்த பணத்தை வந்து நான் வந்த இடத்துக்கு திருப்பி ரிட்டர்ன் பண்ணிக்கிட்டேன். அட்ரஸி டிசீஸ்டு ஹென்ஸ் ரிட்டர்ன் டு சென்டர். அவர் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்காரு, வந்துட்டுருக்காரு, கலெக்ஷன் பண்ணிட்டு போகிறாரு. ரொம்ப நீட்டாக பண்ணிகிட்ருக்காரு. 65 வயசில் எனக்கு ரிட்டைர்மெண்ட் ஆச்சு. அதாவது வந்து 7/3/2020 அந்த அன்றைக்கி என்னை ரிட்டைர்மெண்ட் பண்ணிட்டாங்க. பண்ணினோடனே அடுத்த நாள்லேருந்து கொஞ்ச நாளைக்கு இந்த மக்களுக்கு வந்து இந்த இது கொஞ்சம் சேவிங்ஸ் போடுறது, இன்சூரன்ஸ் போடுறது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பெண்டிங் இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து அதெல்லாம் மெச்சூரிட்டி ஆயிடுச்சு. காலம் வரும்போது நமக்கு நல்லா கை கொடுக்குது. பையனுடைய படிப்பு வசதி, மேல் படிப்பு, கல்யாணம் எல்லாத்துக்கும் பலன் கொடுக்கும். அதெல்லாம் அவங்களுக்கு வாங்கி கொடுத்து புதுசாக சேர்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்சமான வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ணுறது, அவங்களுக்கு நான் எழுதி கொடுக்குறது இதெல்லாம் போய் நான் வந்து பார்த்து செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருப்பேன். ரிட்டையர்டு ஆன பின்னாடியும் நான் வந்து இவங்களுக்கு வந்து தேவையான சர்வீஸு என்னைத்தான் எல்லாம் நம்பி கூப்பிடுறாங்க. அப்போ கூப்பிடும்போது நான் எப்படி அவங்களுக்கு நான் முடியாதுன்னு சொல்ல முடியும்? அதனால் நான் கட்டாயமாக நான் அவங்களுக்கு வந்து எனக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் எவ்வளவு மற்ற வேலை இருந்தாலும் நான் இவங்களுக்கு வந்து வேலை செஞ்சு கொடுத்துட்டு தான் நான் வீட்டுக்கு போவேன். ஆனால் எனக்கு எந்த விதமான சங்கட்டமோ அல்லது மனசு கஷ்டமோ ரிட்டையர்ட் ஆகிட்டுமேன்னு அந்த ஃபீலிங்கோ எதுவுமே கிடையாது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ தான் எனக்கு வந்து ரெஸ்ட்டுன்னா என்னென்னு தெரியும், தூக்கம்னா என்னென்னு தெரியும். அந்த காட்டுக்குள்ளே போகும்போது யானை, காட்டெருமை, பன்னி, சீட்டா, அப்புறம் வந்து காட்டுக்கோழி, இது எல்லா வகை மிருகங்களும், அதாவது பகலில் வரக்கூடிய இலை புல் இதுக்கு சாப்பிடக்கூடிய மிருகமெல்லாம் பகலில் வரும். மாமிச பட்சிகள்லாம் வந்து நைட்டில் வரும். அதனால் வந்து புலி, கரடி இதுகெல்லாம் வந்து நைட்டில் வந்து வர்றதுனால நம்ம நைட்டில் பார்க்க முடியாது. இந்த காட்டுக்கு வந்து 8.5 வருஷமாக இந்த காட்டுக்களை தான் நான் டியூட்டி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த காட்டுக்களை வந்ததுலேருந்து நான் வந்து லீவும் போட்டதில்லை, லீவும் போட மாட்டேன். லீவு போட்டாலும் வேறு ஆள் வந்து இதில் அவனுக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிரும். அதனால் வந்து நான் லீவு போடாமல் நான் இந்த காட்டுக்குள்ளேயே நான் வேலை செஞ்சு கொடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்து போய்கிட்டு இருந்து நான் முடிச்சுட்டு வருவேன். ஐயோ, இயற்கை வந்து அது ரொம்ப மனுஷனுக்கு கிடைக்க முடியாத ஒரு பெரிய பொக்கிஷம். பறவையினுடைய சத்தம், மிருகத்தினுடைய சத்தம், இந்த சத்தங்கள்லாம் வந்து காதுக்கு இனிமையாக இருக்குது. காட்டுகளை வரும்போது இந்த காற்று நம்ம மேலே படும்போது நம்ம உடம்புல இருக்கிற வியாதி எல்லாம் போயிடுது. நமக்கு ஆக்சிஜன் ரொம்ப கிடைக்குது. வெளியில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து இந்த மாதிரி ஒரு சுத்தமான காற்று இந்த காட்டு பகுதி தவிர வேறு எங்கேயுமே கிடைக்காது. நான் தொடர்ந்து வந்து இந்த காட்டுக்களை வந்து இவ்வளோ தூரத்துக்கு வசதி வாய்ப்பெல்லாம் இருந்தாலும் எனக்கு வந்து இந்த காட்டுக்களை நடக்கணுங்கிறது தான் நமக்கு ஆசை. இந்த காட்டுக்களை வந்து நடந்து கொண்டு போய் டெலிவரி பண்ண சொல்லித்தான் எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஐயோ, இந்த மக்கள் வந்து வேலை சர்வீஸை ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்கோ. இந்த மக்களை நானும் புரிஞ்சு வச்சுக்கிட்டேன். அதனால் வந்து என்னை வந்து ரொம்ப மதிப்பு மரியாதை கொடுத்து என்னை வந்து நல்லா அவங்க வீட்டில் ஒரு பிள்ளையா, அவங்க வீட்டில் ஒரு மகனாக என்னை வந்து பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் வேலை ஏற்றுக்கிட்டே எனக்கு வேலை தான் முக்கியம், மற்றபடி வேறு எதுவுமே முக்கியம் கிடையாது. நம்ம பயப்பட்டோம்னா வேலை செய்ய முடியாது. அதனால் வந்து நான் பயங்கிறதே நான் நினைக்கிறதே இல்லை.
அந்த பயத்தில் அந்த பயம் வந்துருச்சுனாக்கோ யாராகட்டும் நானாகட்டும் யாராக இருந்தாலும் வேலை செய்ய முடியாது. அதனால் எனக்கு பயமே கிடையாது. சந்தோஷமாக அந்த காட்டுக்குள்ளே தான் நான் போய் லெட்டரை நான் கொடுத்துக்கிட்டு வந்தேன். அந்த ட்ரெயின் ட்ராக்கில் வரும்போது குகை இருக்குது, 2 குகை இருக்குது, பெரிய பெரிய பாலம் இருக்குது. அதிலெல்லாம் நடக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் இவங்களுக்கு லெட்டர் கொண்டு வந்து கொடுக்கும்போது எனக்கு அதுக்கு மேலே சந்தோஷமாக இருக்குது. அதனால் எனக்கு பயங்கிற பேச்சுக்கே என்கிட்ட இடமில்லை. என்னுடைய வாழ்க்கை லட்சியம் இன்னும் நல்லா மக்களுக்குன்ட்டு இல்லை, எல்லாத்துக்குமே நல்லா சர்வீஸ் பண்ணணும். எந்த விதமான என்னால் யாருக்கும் எந்த கஷ்டம் நஷ்டம் இல்லாமல் சந்தோஷமான மக்களுக்கு பயன்படக்கூடிய கடினமான உழைப்பு உழைக்கணும்.